இன்று நடுவராக மனநிறைவா பணநிறைவா அப்படின்னு வீற்றிருக்கிறாங்க நம்ம நடுவர் ரமணன் ஐயாவுக்கு. இருபுறமும் இரு அரண்களாக அவங்க வந்து 2 பேர் உட்காந்துருக்காங்க. அந்த பக்கம் 2 பெண்களும் 4 ஆண்களுமா 6 பேர் இருக்காங்க. நடுவர் ஐயாவோட சேர்த்து 7 பேர் இருக்காங்க. இன்று புலவர் நல்லாசிரியர் தமிழ் செம்மல் மாக்கி ரமணன் ஐயா அவர்கள் பாரதி பேரவையின் நிறுவனராக உள்ளார். முனைவர் லோ சந்திரசேகர் இவர் பக்தி இயக்கத்தின் வல்லுனர் பேராசிரியராக உள்ளார். தமிழக அரசின் விருது பெற்றவர். மேலும் மதுரை மணி இணை பேராசிரியராக அருள்மிகு கபாலீஸ்வரர் கலைக்கல்லூரியில் இவர் உள்ளார். கவியரசு முனைவர் ராசதண்டபாணி MA TPT PhD எல்லாம் பண்ணியிருக்காங்க. பட்டிமன்ற பேச்சாளர், எழுத்தாளர், தூய தமிழ் பற்றாளர். இதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கரகோஷம் கொடுக்கலாமே. மார்த்தாண்ட பூபதி இணை பேராசிரியர், திருத்தங்கல் நாடார் கலைக்கல்லூரி. முனைவர் ஈரா சுமத்ரா உதவி பேராசிரியர், தமிழ்துறை, காயிதே மில்லத் அரசு மகளிர் கல்லூரி. கவிதா நூலகர், ஆல்ஃபா இன்டர்நேஷனல் மேல்நிலைப்பள்ளி, சென்னை. அனைவருக்கும் ஒரு மிக சிறப்பான கரகோஷம் கொடுத்துடலாம். நன்றி. விண்ணை நின்று என்னை பிறவிகள் பெறுவது, முன்னை நன்றாக முயல் தவம் செய்கிறர், என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. ஓங்காரி என்பாள் அவள் ஒரு பெண் பிள்ளை, நீங்காத பச்சை நிறத்தை உடையாள், ஆங்காரியாகி ஐவரை பெற்றிட்டு ரீங்காரத்துள்ளே நிலைத்து இருந்தாளே. யாமறிந்த கோயிலிலே பொன்னியம்மன் மேடு முத்தி மாரியம்மன் கோயில் போல் பூமிதனில் யாங்கனுமே பார்த்ததில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி. இது பாரதியார் எழுதுனதில்லை, நான் சொன்னது. எனவே பாரதியை நாம் புதைக்கவில்லை, விதைத்திருக்கிறோம். எனவே ஒரு பாரதியைத்தான் திருவல்லிக்கேணி யானையால் இடர முடிந்தது. நான் பங்கேற்கின்ற அத்தனை கோயில்லையும் பேசிக்கிட்டே இருக்கும்போது வண்டி அந்த பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கும், இந்த வண்டி அந்த வண்டி. எந்த வண்டியும் ஓடாமல் அனைவரும் நின்று இங்கே ரசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான கோயில் இந்த முத்துமாரியம்மன் கோயில். உலகத்து நாயகியே எங்கள் முத்துமாரியம்மா, எங்கள் முத்துமாரியம்மா, உன் பாதம் சரம் புகுந்தோம் எங்கள் முத்துமாரியம்மா, எங்கள் முத்துமாரியம்மா. அழக தரக்கர்வலர் எங்கள் முத்துமாரியம்மா, எங்கள் முத்துமாரியம்மா, கருத்தினுள்ளே புகுந்து விட்டார் எங்கள் முத்து மாரியம்மா, எங்கள் முத்து மாரியம்மா. துணி வெளுக்க மண்ணும் உண்டு எங்கள் முத்து மாரியம்மா, எங்கள் முத்து மாரியம்மா, தோல் வெளுக்க சாம்பர் உண்டு எங்கள் முத்து மாரியம்மா, எங்கள் முத்து மாரியம்மா. மணிவெளுக்க சாணை உண்டு எங்கள் முத்து மாரியம்மா, எங்கள் முத்து மாரியம்மா, மனம் வெளுக்க மார்க்கமில்லை எங்கள் முத்து மாரியம்மா, எங்கள் முத்து மாரியம்மா, பணம் வெளுக்க மார்க்கமில்லை எங்கள் முத்து மாரியம்மா, எங்கள் முத்து மாரியம்மா. உங்களுக்காகவே பாரதி பாடின பாட்டு இது. இந்த அருமையான பட்டிமன்றம் முதல்ல சந்திரசேகர இவர் என்ன சொல்ல போகிறாரு, மன நிறைவு தான் வாழ்க்கையில் தேவைன்னு சொல்லி பணம் வாங்காமல் பேசுகிறவர். எல்லா மொழிகளும் வாழட்டும், தமிழ் மொழி என்னை ஆளட்டும் என்று தமிழன்னையை வணங்கி நடுவர் அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2 அணி சார்ந்தவர்களுக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். பக்த கோடிகளுக்கு என்னுடைய பாச வணக்கம். நடுவர் ஐயா அவர்களே, இன்றைய பக்தர்கள் இறைவனிடம் வேண்டுவது மன நிறைவு என்ற தலைப்பில் நான் பேச வந்துள்ளேன். ஒரு செய்தியை நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது கோவிலுக்கு நாம் வழிபாடு செய்ய போகிறோம். அங்கே இறைவனிடம் நீங்கள் பணத்தை கேட்டிங்கன்னா அது வணிகம். அருளை கேட்டு மனதார வேண்டிங்கன்னா அது வழிபாடு. இப்போது நாம் வணிகம் செய்ய போகிறோமா, வழிபாடு செய்ய போகிறோமா? நடுவர் ஐயா அவர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும்.
பார்த்துக்குங்க, அவர் கார்ப்பரேட் முதலாளி அல்ல, அவர் கார்ப்பரேட் முதலாளி அல்ல. உங்களுக்கு கருணையினுடைய வடிவம், அது மனிதனுடைய இயல்பு. நாங்கள் மறுபடியும் சொல்கிறோம், பணத்திற்கு எதிரானவர்களே அல்ல. பாருங்க, கும்பாபிஷேகம் நடந்தது, பல பல விண்ணப்பங்களோடு போகிறாங்க. நானும் சில அருளோடு நானும் போகிறேன். அங்கே பாருங்க, அந்த கும்பாபிஷேக நீர் அப்படி தெளிக்கும் பொழுது, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லா விண்ணப்பங்களையும் தள்ளிவிட்டு அரோகரா அரோகரா என்று அந்த மனம் சொல்லுகிறதே, அதுதான் பக்தி, அதுதான் அந்த மன நிறைவு. எல்லாத்தையும் ஒதுக்கிடுவோம் நடுவர் அவர்களே, எதுவுமே வேணாம், உன்னை பார்த்துட்டோம், அது அம்பால பார்த்துட்டேன், அது போதும்டா, அதுதான் மன நிறைவு. நடுவர் ஐயா அவர்களே, இந்த மன நிறைவு என்பது எல்லாருக்கும் வந்துடாது நடுவர் ஐயா அவர்களே, பக்குவப்பட்டவர்களுக்கு மட்டுமே வருவது. இந்த மன நிறைவு இருந்தால் மட்டும்தான், அதாவது தமிழில் ரொம்ப அழகான 2 வார்த்தை, சேமிப்புன்னு ஒன்று, சேர்த்து வைத்தல்னு ஒன்று. நாம் யாரும் சொத்தை சேமிச்சோன்னு சொல்ல மாட்டோம், சேர்த்து வச்சோன்னு சொல்லுவோம். உண்மையா இல்லையா? அப்போது இந்த உலகம் சேர்த்து வைத்து சேர்த்து வைத்து நரகமாக மாறிக்கிட்டே இருக்கு. அதை சேமிப்புன்னா நம்மளுடைய உழைப்பிலிருந்து ஒரு பகுதி எடுத்து வைக்கிறது, சொர்க்கமாக மாற்றுறதுக்கு தான் 3 பேர் வந்திருக்கிறோம். வேணா ஐயா, வேணா, மன நிறைவு வேணும். மன நிறைவு இருந்தால்தான் இது சொர்க்கமாக மாறும். நம்ம சொர்க்கத்துக்குன்னு போகணுன்னு அவசியமே இல்லை. நடுவர் ஐயா அவர்களோடு, ஏன்னா ஜப்பான்லலாம் 130 வயது வரை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது நான் தரவு, டேட்டா, உண்மை. ஏன்னா எதிலும் கோவப்பட மாட்டாங்க, அவசரப்பட மாட்டாங்க. ஒருத்தர் கோவப்படுறதால மிக மிக உடல் உறுப்புகள் பாதிக்கப்படுறது கோவப்படுவர்கள் மட்டும்தான். அப்போது அதற்காகத்தான் இது போன்ற விழாக்கள், இது போன்ற பட்டிமன்றங்கள், இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் நம் முன்னோர்கள் வழி வழியாக வைத்தார்கள். மனிதனுடைய ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஆரோக்கியமான உடலும் மனதை பக்குவப்படுத்தினாதான் எல்லாமே சரியாக இருக்கும். இல்லைன்னா எதுவுமே சரியாக கண்டிப்பாக அமையாது. நடுவர் ஐயா அவர்களே, மன நிறைவுக்கு அவை சரியாக இருக்கும் என்று தோன்றுகிறது. பாம்பன் சுவாமி அவர்கள் நம்ம 2வது அருணகிரிநாதர்னு சொல்லுவோம். அவருக்கு ஒரு முறை குதிரை வண்டி மோதிடுச்சு, கால் உடைந்து விட்டது. பொது மருத்துவமனைக்கு கொண்டு போயிட்டாங்க. நிறைய செல்வந்தர்கள்லேருந்து எல்லாம் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, உடனே குணப்படுத்துங்க. மருத்துவர் அவர்கள் சொன்னது என்னென்னா, வயது 73, நல்லா பார்த்துக்கணும், வயசு 73 ஆயிடுச்சு. அவர் புளிப்பு, உப்பு, கார்ப்பு இதெல்லாம் சேர்த்துக்காம ஒரு துறவி போல வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாரு. சக்தி எதுவும் இல்லை, ரொம்ப கஷ்டம். அவர் சொன்ன ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? எனக்கு அந்த மனதார முருகன் அருள் உண்டு, அந்த முருகனுடைய அருட்பிரசாதம் விபூதியை என் காலிலே பூசுங்கள், ஒரு 10 நாளைக்கு கந்தகவசத்தை பாடிக்கிறேன். மனதளவில் அவர் மனநிறைவாக சொன்ன வார்த்தை, சொன்னால் நம்ப மாட்டீர்கள், 11வது நாள் எழுந்து நடந்தார். இது வரலாற்று உண்மை. இங்கே பணம் பேசப்படவில்லை. எல்லா கோவில்களிலும் விநாயகர் கோவில், விநாயகனுடைய அந்த இது இருக்குங்க. அந்த குடும்பம் சார்ந்தவர்களும் இறைவா 2 கோடி கூட அப்படின்னு கேட்க மாட்டாங்க. இறைவா எப்படியாவது காப்பாற்றி விடு, எப்படியாவது அந்த உயிரை காப்பாற்றி விடுன்னு தான் வேண்டுறாங்க. அங்கே மன நிறைவு தான், பணம் பேசப்படலை. மகாபாரதம் நமக்கு நிறைய தகவல்கள் தந்திருக்கிறது. நீங்கள் கேட்கலாம், இன்றைய பக்தர்கள் அப்படின்னு கேட்கலாம். இன்றைய பக்தர்கள் நம்ம முன்னாடி வாழ்ந்த வாழ்வியல் தான் நமக்கு மிகப்பெரிய அச்சாரம். ஆதலால் அந்த ஒற்றையடி பாதை தான் நமக்கு வழிகாட்டி. ஆதலால் தான் அங்கேருந்து அப்படியே வந்து கொண்டிருக்கிறோம். துரியோதனன் சொல்கிறான், இப்போ போர் நடந்து கொண்டு இருக்கிறது மிகப்பெரிய அளவில். ஒரு பெரிய வாதம் வருது, நீங்கள் போரை சரியாக நடத்தலை, நீங்கள் ஒரு பாசாங்கு செய்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, நாளை மாலைக்குள்ளே அர்ஜுனனை அழித்தே தீருவேன். யார் சொல்கிறா? பீஷ்மர் கொடுத்துட்டார். உடனே இந்த காட்டு தீ போல் பாஞ்சாலிக்கு பரவிடுச்சு. கண்ணன் கிட்ட போகிறாங்க, எனக்கு உங்களை விட்டால் வேறு யார் இருக்கா, என் மாங்கல்யம் முக்கியம் இல்லையா? ஏன்னா நவராத்திரி விழாவிலே இந்த செய்தி சரியாக இருக்கும். நான் சொன்னது யாருன்னா, நான் கடவுள் அவதாரம் தான். சொன்னது யார்? பிதாமகன். அவர் வார்த்தையை அவரே சரி பண்ணாதான் உண்டு. சரி வா அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வராங்க. பீஷ்மர், அது
மாலை பொழுதும் அல்ல, மதியமும் அல்ல, ஒரு அழகான ஒரு பொழுது, இடைப்பட்ட பொழுதுன்னு சொல்லுவாங்க. அப்போது பீஷ்மர் படுத்து கொண்டு இருக்கிறார். உள்ளே போய் அவங்க போகிறதுக்கு முன்னாடி செருப்பை கைட்டு கொடு அப்படின்றார். என்ன செருப்பு சத்தம் கேட்கக்கூடாது. உள்ளே போகிறாங்க. காலை தொட்டு கும்பிட்ட உடனேயே தீர்க்க சுமங்கலி பவ அப்படின்றாங்க. எழுந்து பார்த்தா பாஞ்சாலி கேட்குறாங்க, நேத்தி தான் நீங்கள் அர்ஜுனனை கொன்னே திருவன், நீங்கள் இன்றைக்கி தீர்க்க சுமங்கலி பவான்னு சொல்கிறீங்க, எந்த வாக்குறுதியை நிறைவேற்ற போகிறீங்க? உடனே சொல்கிறாரு, ஒரு பெண்ணினுடைய மாங்கல்யம் தான், அதுதான் முக்கியமானது, அதுதான் அறம், அதுதான் பண்ண போகிறேன். கொஞ்சம் யோசிக்கிறாரு. இது ஒன்றும் தானாக நடந்த மாதிரி இல்லையே, எவனோ ஒருத்தன் ஏற்கிறான். யாருன்னு வெளியே வந்து பார்த்தா அந்த கண்ணன் அப்படியே ஒரு நல்ல மழையில் நல்ல மழை பெய்து கொண்டிருக்கிறது. நனைந்து கொண்டு அந்த செருப்பை அந்த மார்பு பகுதியில் வச்சுருக்காரு. மார்பு பகுதியில் பார்த்தீங்கன்னா யார் இருக்கா? லக்ஷ்மி இருக்கா. இதுதான் நடுவர் அவர்களே. அப்போ அவர் பார்க்குறாரு, கண்ணா நீ ஒரு இறைவன் அவதாரம், நீயே வந்து இறங்கி இந்த மன நிலைக்காக, இந்த பக்திக்காக, இந்த பாஞ்சாலிக்காக வந்து நிற்கிறேன்னா நான் என்னுடைய வாக்குறுதியை வாபஸ் வாங்கிட்டேன். அது தப்பே கிடையாது. ஏன்னா எவ்வளோ பெரிய அந்த கோவர்த்தன மலையே கொடையாக பிடிச்சவர் கூட நினச்சிருந்தா பிடிச்சிருக்கலாம், பண்ணலை. இதுதான் நடுவர் அவர்களே. இந்த மன நிறைவு என்பது எளிதாக அமையாது. நிச்சயம் நீங்கள் பட்டினத்தாரனுடைய இதில் அம்மா அவங்க சொன்னாங்க, ஆய்வுரை பண்ணியிருக்கீங்கன்னு. பட்டினத்தார் சோழ மன்னருக்கே கடன் கொடுக்குற அளவுக்கு செல்வந்தர். ஆனால் அவருடைய வாழ்வியல் தெரிந்தது. அன்பு வேண்டுகோளை மன நிறைவோடு கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பாம்பன் சுவாமிகளை பற்றி சொன்னார். தலைப்பு இன்றைய பக்தர்கள், அன்றைய பக்தர்கள் இல்லை. பாம்பன் சுவாமியுடைய வார்த்தை என்ன தெரியுமா? முருகனிடம் போய் கேட்கிறார், என்னை தள்ளினும் என் அடியாரை தள்ளாதே. அவருடைய வாக்கு என்னன்னா, என் முருகா என்ன தள்ளி விட்டுருப்பா, ஆனால் என்னை நம்பி இருக்கக்கூடிய அடியாரை தள்ள. அவர் பாடச் சொன்னது கந்தசஷ்டி கவசம் இல்லை, சண்முக கவசம். அவரே இயற்றியது. 6666 பாடல்கள் பாடியிருக்கிறார் அருணகிரிநாதருக்கு பிறகு வந்த அவதார புருஷன் பாம்பன் சுவாமிகள். இன்றைக்கும் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அந்த பாம்பன் சுவாமிகள் இருந்த அந்த பெட்டுக்கு எதிரில் முருகன் படம், எப்படி மயில் வந்து அங்கே ஆடியது, 2 வேல் அவருடைய காலை தூக்கி பிடித்து கொண்டு இருக்கக்கூடிய காட்சியை இந்த கலி யுகத்தில் கூட இன்றைய தினம் ஆத்திகம் இத்தனை வளர்ந்திருந்தாலும் அங்கு மாட்டியிருக்கின்றார்கள். என கடவுள் இருக்கிறார், நாளையும் இருப்பார், நேற்றும் இருந்தார், என்றும் இருப்பார். எனவே அதை இறைவன் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் என்ற ஒரு நல்ல கருத்தை சொன்னார். அருமையாக அடுத்து மார்த்தாண்ட பூபதி பேராசிரியர் அவர்களை பேச அழைக்கின்றேன். இவர் காசை பற்றி அழகாக பேசுவார். போற்றுதலுக்கும் வணங்குதலுக்கும் உரிய ஐயா நடுவர் அவர்களே, உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்து. இங்கு ஏராளமான பக்தர் கோடிகள் அமைந்திருக்கிறீங்க. பணமா மனமாங்கிறது தான் நம்ம கேள்விக்குறி. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருளாருக்கு அவ்வுலகம் இல்லை என்று வள்ளுவனுடைய வாக்கு அது. எப்பொருள் யார் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்லியிருக்காரு வள்ளுவர். அப்போ எந்த பொருளாக இருந்தாலும் அது பொருளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க ஒழிய நம்ம அருளுங்கிறது 2ஆம் பட்சம். சிலப்பதிகாரத்தில் பார்த்துருப்போம், அந்த வழக்குரைக்காதைன்னு ஒன்று உண்டு. பொற்கொள்ளனுக்கு அவனுக்கு நடந்த சண்டை நமக்கு தெரியும். அது எதனால் வந்த சண்டைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த கார் சிலம்புனால வந்த சண்டை. இதோ கார் சிலம்பு தானே. அந்த மன்னனுக்கு எவ்வளவோ சொத்து இருக்கலாம், பொருள் இருக்கலாம், பணம் இருக்கலாம். ஆனால் தன்னுடைய மனைவியுடைய காலில் இருக்கக்கூடிய கார் சிலம்புக்கு, அந்த சொத்துக்கு, அவன் பொண்ணுக்கு கூட கிடையாது, அந்த சொத்துக்காக மதுரை மாநகரே தீயரிக்கப்படுகிறதுனா அங்கே பக்தி இருக்கிறதா பணம் இருக்கிறதா என்று நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம பணம்ங்கிறது மிக அவசியமாக இருக்குது. இப்போ நீங்கள் எல்லாருமே இங்கே வந்துருக்கீங்க, என்னதான் அருள்வாக்கு இருந்தாலும் ஐயா போன வருஷமே இங்கே வந்திருக்காங்க. நான் இந்த வருஷம் இப்போ வரேன். அடுத்த வருஷம் வரதுக்கு எதிர்பார்க்குறாங்க. எப்படி எதிர்பார்க்க? இந்த கோயில் இன்னும் கொஞ்சம் பெருசாகணும். எப்படி பெருசாகும்? வேண்டிகிட்டு இருந்தால் ஆகுமா? டொனேஷன் கேட்கணும். இன்றைக்கி ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி போச்சு, நம்ம கடவுள்கிட்ட போய் கேட்குறோமோ இல்லையோ, ஒரு வார்த்தை சொல்லிட்டு நேரம் போவோம். அங்கே போனால் என்ன சொல்கிறோம்? எப்பா ஒரே குழந்தை, ஒரே பையன், எவ்வளோ பணம் கொடுத்தாலும் கொடுக்குறேன்,
உயிரை காப்பாற்று. இல்லை கடவுள்கிட்ட இங்கே வந்தால் போட்டிருக்கோம். கோயிலில் வந்து ஒரு நம்பிக்கை, ஒரு சடங்கு, ஒரு சாம்பிரதாயம். ஆனால் பாடி எங்கே எடுத்து போகணும்? அடிப்பட்ட உடம்புல ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்து எவ்வளோ செலவு ஆனாலும் பரவாயில்ல. அப்போ அந்த அளவிற்கு நமக்கு கார் வாங்கினாலும் பங்களா வாங்கினாலும் தன்னுடைய உயிரை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்றாலும் இந்த உலகத்தில் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றாலும் நமக்கு அவசியமானது பணம் பணம் பணம். ஏதாவது பணம் இருந்தால் பணம் பாதாள வரைக்கும் பாயுமாங்க. பணம் சகலத்தையும் செய்யும். பணம் எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும். ஸோ பணம் மட்டும் இல்லாமல் வெறும் குணத்தை வச்சுக்கிட்டு பிச்சைக்காரன் மாதிரி வீதியில் உட்காந்துருந்தா நம்ம யாரையாக கவனிப்பா? நம்மள தன்னுடைய மானத்தை காப்பாற்றுவதற்கும் தன்னுடைய உயிரை காப்பாற்றுவதற்கும் தன்னுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்கும் பணம் என்பது மிக அவசியம் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு கருத்து சொன்னார், ஆக்சிடெண்ட் ஆனால் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பணம் வேணுமா? பணம் இருக்குது, ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, ஐசியூவில் வச்சுருக்கேன், டாக்டர் வெளியில் வருவார், பணம் கட்டிட்டீங்களா? கட்டிட்டேன், இருந்தாலும் கடைசியாக கடவுள்கிட்ட வேண்டிக்கங்க. அவன் சொல்லுவான், ஆரம்பத்திலே முத்துமாரியம்மன் கோயிலுக்கு நான் போயிருக்கலாம் ஐயா, 6 லட்சம் ரூபா செலவு பண்ண பிறகு இந்த டயலாக்கை நீ ஏன் சொல்கிறேன்னா? அப்படி இல்லை சார், எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் செய்வேன், காட் இஸ் கிரேட் சொல்கிறாரா இல்லையா? ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி கையெழுத்தை வாங்கிட்டு பிரார்த்தனை பண்ணுங்கன்னு அதை தான் இவங்க சொல்கிறாங்க. அந்த மனசு தான் எல்லாவற்றையும் வாங்கி கொடுப்பது. எனவே மார்த்தாண்ட பூபதி சொன்னதுக்கெல்லாம் மதுரமணி தான் வந்து பதில் சொல்லணும். அவங்க தமிழில் பேசுகிறத நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அவர்களை தமிழில் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பது வேறென்றும் அறியேன் பராபரமே. மரியாதைக்கும் வணக்கத்திற்கும் உரிய நடுவர் அவர்களே, அன்பால் என்னுடன் இணைந்திருக்கும் என் அணியினரே, பாசத்திலும் பண்பிலும் ஓங்கி நிற்கும் எதிரணியினரே, மரியாதைக்கும் போற்றுதலும் கூறிய தாய்மார்களே, தமிழே, தமிழ் அன்னையே, தமிழ் வளர்க வாழ்க. இந்த அரியதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி அனைவருக்கும் நவராத்திரி திருநாளுடன் இந்த என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். ஐயா, எனது அருமை சகோதரர் மிக அழகாக பேசினார். பணம் பணம் பணம்னார். நிதர்சனமான ஒன்று சொல்கிறேன், மனத்தை பேசுறதுனால தான் பச்சையம்மன் அருளால் பச்சையம்மனுக்கு நேராக நான் உக்காந்துருக்கேன். இது எல்லாத்துக்கும் மேலே பணம் பணம் பணம்னு பேசுகிறாரு. பண நிம்மதியை தரோம்னா ஏன்யா இன்னைக்கு எல்லாரும் இமயமலையை நாடி போகிறாங்க? மன நிம்மதி. ஐயா, பணம் பணம்னு பேசுகிறோமே, இது ஆர்டினரி வாழ்க்கையில். நாம் 2 பேரும் முதல்ல சந்திச்சுக்கிட்டோம். சந்தித்த போது என்ன கேட்டேன்? ஐயா நல்லா இருக்கீங்களா, வணக்கம். இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், என்ன சொல்கிறோம்? ஒரு நோயாளியை பார்த்து கெட் வெல் சூன் இப்படி தான் சொல்கிறோம். இப்போ அழகாக ஐயா சொன்னார், இவ்வளவையும் கட்டிக்கிட்டு டாக்டர்கிட்ட போய் பார்த்தா நான் எல்லாம் செஞ்சுட்டேன், எல்லாம் மேலே இருக்கிறவன் பார்த்துக்கிறான். கண்டிப்பாக மேலே இருக்கிறவன் பார்க்குறான். இப்போது இந்த மேலே இருக்கிறனோட அருள் அழகாக ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, when man proposes God disposes அப்படிங்கிறாங்க. அதாவது கர்மா கர்மா, இந்த கடவுளுக்கு நேராக ஒன்று சொல்கிறேன், இந்த கர்மா என்பது உண்மை. இப்போ எல்லாருக்கும் நான் வரலாறெல்லாம் சொல்லி உங்களை போர் அடிக்க விரும்பலை. ஐயா, 2 வருடத்துக்கு முன்னாடி நான் செய்தித்தாளில் படித்த நிதர்சனமான ஒன்றை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பெங்களூரில் ஒரு பள்ளிக்கூடையா, ரொம்ப புகழ்பெற்ற பள்ளிக்கூடம், அதில் 6வது படிக்கக்கூடிய மாணவன் ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிருக்கானாம். இது எங்கே இருந்துயா? இவங்க பணம் பணம்னு பேசுகிறாங்களே, நம்ம மன நிம்மதி அப்படின்னு ஒன்று இல்லைன்னா இவங்க சொல்லாங்க இல்லையா, அந்த ஹாஸ்பிட்டலில் சங்குதாயா நமக்கு. இன்னொன்று நான் சொல்ல விரும்புகிறேன், நமக்கு எல்லாம் சத்தியவான் சாவித்ரி கதை தெரிந்ததே. யமனுடன் போராடி கணவனை மீட்டானே, ஆனால் அதற்கு வைத்தது பாசக்கயிறு என்று பேரே தவிர பணக்கயிறு அல்ல. ஸோ எல்லா இடத்துலையும் நமக்கு அந்த பாசம் தான் பேசுகிறது. ஐயா, உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன், நீங்கள் பெரியவர், எம்எஸ் சுப்புலட்சுமி அம்மாவோடலாம் நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. அம்மாவுக்கு போற்றுதலுக்குரிய அவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம ஒன்றுமே இல்லை. அதே வரிசையில் அந்த கண்டெம்பரரின்னு சொல்லுவாங்க, அந்த பட்டம்மாள் அம்மா மிக அழகாக ஒரு பாடல் பாடியிருக்கார். அது என்ன பாடல் அப்படின்னா, இது பல்லவி. சாந்தி நிலவ வேண்டும் உலகிலே, சாந்தி நிலவ வேண்டும், ஆத்மசக்தி ஓங்க வேண்டும் உலகிலே, சாந்தி நிலவ வேண்டும். இது பல்லவி. அணுப்பல்லவி இன்னும் பிரமாதமாக இருக்கு. காந்தி மகாத்மா கட்டளை அதுவே, காந்தி மகாத்மா கட்டளை அதுவே, கருணை
ஒற்றுமை கதிரொளி பரவி சாந்தி நிலவ வேண்டும். பாடலையே பணம் வந்து சேர வேண்டும். இல்லை, புரிஞ்சுக்கோங்க, நிதர்சனத்தை புரிஞ்சுக்கோங்க. நான் சொன்னா கேட்க மாட்டீங்க, நடுவரையா சொன்னா கேட்க மாட்டீங்க. ஃபாதர் ஆஃப் த நேஷன் மகாத்மா காந்தி சொல்லியிருக்கிறாரு, பணத்தை சேர்க்க சொல்லவில்லை. ஒற்றுமை, யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த். அது எங்கேருந்து வந்து? சாந்தியில தான் வருது. ஐயா, பக்தி, பக்திங்கிறது என்னையா? நம்மளை எல்லாம் மறந்து, தன்னிலை மறந்து, தன்னை உணர்ந்து, இறைவனே நீதான் கதின்னு அவன் பாத கமலத்தில் சரணாகதி ஆகிவிட்டால் அதுதான் நமக்கு பக்தி. இதை கண்ணப்ப நாயனார் கதையை நமக்கு உணர்த்தவில்லையா? ஐயா, இன்னொன்று நான் சொல்கிறேன். கடவுள்கிட்ட போய் நின்றுக்கிட்டு எனக்கு 3 பெட்ரூம் வீடு வேணும், எனக்கு 4 பெட்ரூம் வீடு வேணும், எனக்கு கார் வேணும், பைக் வேணும், பக்கத்து வீட்டுக்காரன் நாசமாக போகணும், இதெல்லாமாயா பக்தி? இன்னைக்கு தலைப்பை ஒட்டி பேசணும். இன்றைய பக்தர்கள் இறைவனிடம் கேட்பது, ஐயா பழைய மாதிரி இல்லையா? இன்னைக்கு பொருளாதாரத்தை வந்து கொஞ்சம் நம்ம முன்னேறிட்டோம். அன்னைக்கு நினச்ச மாதிரி அன்னைக்கு ஒரு வீட்டில் 12 குழந்தைங்க இல்லை, இன்னைக்கு வீட்டில் 2 பேரும் சம்பாதிக்கிறாங்க, 1 குழந்தைங்க. அப்படி இருக்கும்போது நம்முடைய காலை பொழுது எப்படி வருது? இப்போ நம்ம எல்லாம் நிதர்சனமான வாழ்க்கையை பற்றி நம்ம பேசுகிறோம். இவங்கெல்லாம் பணம் பணம் பணங்கிறாங்க இல்லையா? ஆமாம், பணம் முக்கியம்தான், வாழ்க்கைக்கு முக்கியம் இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். நான் ஒரு தாயாக ஒரு பதிவை இங்கே செய்ய விரும்புகிறேன். ஈன்ற பொழுதும் பெரிதுவுக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய்னு ஒரு தாய் சொன்னாயாலே. ஆனால் அங்கே கல்வி ரொம்ப முக்கியம். உடனே எதிர்கட்சியினர் பேசுவாங்க, பணம் இல்லாமல் நீ எப்படி ஸ்கூலில் சேர்த்த? ஏன் சேர்க்க முடியாது? எந்த காலத்தில் நீங்கள் இருக்கீங்க ஐயா? இன்னைக்கு அதாவது படிக்கிறதுக்கு பணம் கொடுக்குற காலம் போய் நீ படித்தா உனக்கு பணம் தரேங்கிறான். இப்போ இவங்கெல்லாம் பணம் பணம்னு பேசுகிறாங்கல்ல. சரி, பணம் முக்கியம்தான். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா இந்த உலகத்துக்கு எப்படியா தெரிஞ்சாரு? பணத்தினால தெரியவில்லை. அவர் ஒரு ஏழை மகன் வீட்டில் பிறந்து அரசாங்க கல்லூரியில், அரசாங்க வகுப்பறையில், அரசாங்க பள்ளியில் படித்து நாடு போற்றும் த ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, தி ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் த கண்ட்ரி மேலே வந்தாருன்னா அங்கே என்ன இருக்குது? இன்னொன்று, அவர் சரி இறந்து விட்டார். இன்னைக்கு வாழும் நமது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா மேடம் திரௌபதி முர்மு, ஃபர்ஸ்ட் விமன் பிரசிடென்ட் ஆஃப் தி தலித், அதாவது இந்த ட்ரைபல் கம்யூனிட்டி அப்படிங்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்தது பணத்தினாலே ஐயா. கொஞ்சம் தலைப்பை ஒட்டி கொஞ்சம் உணர்ந்து, பணத்தை தாண்டி ஐயா செத்து போனால் கூட பணத்துக்கு மேலே வைக்கிற அந்த 1 ரூபாயை கூட வெட்டியாக பிடுங்கிட்டு விட்டுறான் ஐயா. இந்த மாதிரி காலத்தில் இவங்க தெரிஞ்சிருந்து இன்னும் பணம் பணங்கிறாங்களே ஐயா. பெருந்தலைவர் காமராஜர் கண்டிப்பாக பெருந்தலைவர்னு வந்தார் அப்படின்னா அவருக்கு இருந்த அந்த மன வைராகியம், தூய மனதை தவிர பணம் கிடையாது. ஸோ நல்லதொரு வாய்ப்புக்கு எனக்கு தெரியும் எங்களுடைய நடுநிலையானவர், நாயகனாக இங்கே வீற்றிருக்கிறவர் என்றைக்கும் பணத்துக்கு பின்னாடி போக மாட்டார். குணமே பெரிது, அந்த குணம் மனத்தாலே வருகிறது என்று எங்களுக்கு நல்லதொரு தீர்ப்பை வழங்குவார் என்ற நம்பிக்கையுடன் பச்சையம்மன் அருளால் எல்லாரும் விடுவிடுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான கருத்து. ஒரு கருத்து சொன்னாங்க பாருங்க, அப்துல் கலாம். அதை விட ஒன்று இருக்கா? இதுவரை வந்த அத்தனை குடியரசுத் தலைவர்களிலும் ஒற்றை சூர்கேஸோடு உள்ளே வந்து ஒற்றை சூர்கேஸோடு வெளியே போனார்னா, பிறக்கும் பொழுது கொடு வந்ததில்லை, பிறந்து மண்மேல் இறக்கும் பொழுது கொடு போவதில்லை. பட்டினத்தார் பாட்டு. அந்த பட்டினத்தார் மிகப்பெரிய குபேரனுடைய அவதாரமாக இருந்து மனிதனாக பிறந்து எல்லாவற்றையும் துறந்து ஞானம் பெற்றார். அந்த பட்டினத்தாரை போல அப்துல் கலாம் அவர்கள் ஒரே ஒரு சூட்கேஸோடு தன்னுடைய அத்தனை செல்வங்களையும் அனைவருக்கும் கொடுத்து விட்டு ஒற்றை சூட்கேஸோடு, அதனால தான் அவரை அடக்கம் பண்ண இடத்துக்கும் பேய்க்கரும்புன்னு பேர். பட்டினத்தார் திருவொற்றியூரில் அடக்கமான இடத்துக்கும் பேய்க்கரும்பு என்று பேர். பேய்க்கரும்பு இருக்கிற இடத்துல தான் உனக்கு ஞானம் என்று சொன்னார்கள். அதே மாதிரி ராமேஸ்வரத்தில் அவரை அடக்கம் செய்த இடத்துக்கும் பேய்க்கரும்புன்னு பேர். அடுத்த அம்மா கவிதா அம்மா. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பக்தர்கள் இறைவனிடம் கேட்பது மனநிறைவா பணநிறைவா? மனநிறைவுதான் பணநிறைவை தரும் என்ற ஆழ்ந்த கருத்துடன் நான் பேச வந்துள்ளேன். பாரதி என்ன சொன்னார்? காணி நிலம் வேண்டும் சொன்னார். காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும். அவரோட லிஸ்ட் பெருசு. மாளிகை வேணும், தூண் வேணும், முற்றத்தில் நிலா வேணும் எல்லாம் கேட்டார். நாங்கள் அவ்வளோலாம் கேட்கல. ஒரு 600 சதுரடியில் ஒரு காணி நிலம் இருந்தால் எங்களுக்கு போதும். அவ்வளோதான். நாங்கள் போய் நின்று, அம்மா தாயே எங்களுக்கு ஒரு சொந்த வீடு இருந்தால் போதும்னு கேட்குறோம். ஒரு கோவிலுக்கு போகிறோம். கோவிலில் என்ன நடக்குது? அங்கேயே பணம் தான் பேசுது. பணம் பத்தம் செய்யும். சாமிக்கிட்ட போய் நின்று என்ன வேண்டுறோம்? நான் எனக்கு இது கொடு, அது கொடு, எல்லாமே கேட்குறோம். நம்ம கேட்குறோமா இல்லைங்களா? என் அருமை சகோதரி சொன்னாங்க இமயமலைக்கு போகிறது புண்ணியன்ட்டு. இமயமலைன்னு ஒன்று எப்படி தெரிய வந்துச்சு உங்களுக்குலாம்?
சூப்பர் ஸ்டார் போனதுக்கு அப்புறம் தான் இமயமலைன்னு ஒன்று இருக்குன்னே தெரிஞ்சிச்சு. எப்படி? வசதி உள்ளவங்க மட்டும்தான் போக முடியும், நாமெல்லாம் போக முடியுமா? அப்போ பணம் இருந்தால் மட்டும்தான் எட்டாத தூரத்துக்கும் நம்மளால செல்ல முடியும். ஒரு ஊர்லேருந்து சில பேர் வராங்க வேலைக்கு. எதுக்கு வரோம்? பணம் சம்பாதிக்கணும், வீடு வாசல் வாங்கணும், நல்லா கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகணும்னு. பெண் குழந்தைகளை எதுக்கு படிக்க வைக்கிறோம்? தான் காலில் தான் சொந்தமாக சம்பாதிச்சு குழந்தைய பார்த்துக்கணும். ஃப்யூச்சரில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்தாலும் அவங்கள காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக தான் படிக்க வைக்கிறோம். அந்த படிப்பு தான் அவங்களுக்கு பணபலத்தை கொடுக்கும். பணபலம் தான் மூலதனமே, படிப்பு தான் மூலதனமே. மகாபாரதம் கதையெல்லாம் சொன்னார். மகாபாரதத்தில் நிகழ்ந்த கதை என்ன? சூதாட்டம் ஆடினதால் தான் பணம் பொருள் எல்லாமே போச்சு. சரி, நன்றி. இந்த வாய்ப்பை அமைத்தமைக்கு நன்றி. அடுத்தது தண்டபாணி அவர்கள் பேச வருகிறார்கள். மிகச்சிறந்த தமிழாசிரியர், டாக்டர் பட்டம் பெற்றிருக்கிறார், 28 புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். காமராஜரை பற்றிய ஒரு வரலாறு கவிதைகளை எழுதியிருக்கிறார். பாராட்ட வேண்டிய ஒரு நல்ல புலவர். அகரம் என்னும் சொல்லை முன்னடக்கி அகிலத்தை தன்வயப்படுத்திய வல்லினம் மெல்லினம் இடையினம் மூவினத்திற்கும் முப்பாலையும் வகுத்து மூவேந்தரை மடி வளர்த்து வந்த தாயே தமிழே உன்னை வணங்கி, எல்லாவற்றிற்கும் மேலாக முத்தாய்ப்பாக முதல்வனாக நடுவனாக நாயகி நான்முகி நாராயணி கைநெலின பஞ்ச சாயகி சாம்பவி சங்கரி சாமளி சாதி நச்சு வாயகி வாராகி என்றாயாதி உடையால் சரண் அரண் நமக்கே என்று முந்தி இருக்கின்ற தாயிற்கு முத்தாய்ப்பாக வந்து அமர்ந்திருக்கிற நடுவர் அவர்களே, இன்றைய உலகிற்கு இன்றைய பக்தர்கள் வேண்டுவது பண நிறைவா மன நிறைவா? இந்த தலைப்பில் தான் நம்ம போயின்னு இருக்கோம். மறந்துடாதீங்க நடுவர் அவர்களே. பணமே வாழ்க்கை என்று, காசுதான் வாழ்க்கை இங்கு கேளு புள்ள, அந்த காசு இல்லாட்டி வாழ்க்கை இங்கு ஏதுமில்லை. காசு இருந்தா எழுதாம வந்திடும் பாசு, அந்த காசு இல்லாட்டி வாழ்வது வேஸ்ட்டு, மண்ணில் வாழ்வது வேஸ்ட்டு. எப்பா காசு, பெரியப்பா காசு, நைனா காசு, இப்படி தான் எதிரணி பேசியிருக்காங்க நடுவர் அவர்களை. அப்போலோ மருத்துவமனையில் போலாரெட்டின்னு ஒருத்தர் ஆந்திராவிலேருந்து வந்தார் நடுவர் அவர்களை. போலாரெட்டி ஒரு 150 ஏக்கராவை விற்றுட்டு கையில் காசோட பணத்தோட மனசை நல்லாகணும்னு சொல்லி அப்போலோ கேன்சர் ஸ்பெஷாலிட்டி பத்மா காம்ப்ளெக்ஸு 4th ஃப்ளோர் 402வது அறை எண் 402 அறை எண் 402ல் போலாரெட்டின்னு ஒரு நோயாளி வந்து சேர்றார். காசு எல்லாமே இருக்கு, உடலில் இருக்கக்கூடிய மாசு நீங்கணும், உடல் நலிவு உற்ற அந்த உடலானது நலம் பெற வேண்டி வந்து சேர்ந்திருக்கார். இவங்கெல்லாம் சொன்னாங்க பணம் தான். ஏறக்குறைய அவர் ஒரு 2.5 கோடி செலவு பண்ணார். ஒரு 150 ஏக்கராவை வித்துட்டு நடுவரையா சொன்ன மாதிரி காதறந்த ஊசி வாரா கடைவழிக்கேன்னு எங்கள் பட்டினத்தடிகளார் பிறந்து வாழ்ந்து இன்றைக்கும் அருளாசி கொடுத்து கொண்டிருக்கிற ஒற்றியூர் ஈசனே, நடமாடக்கூடிய பாரதியே நன்கு சிந்திக்கணும். போலாரெட்டிக்கு கடைசியாக டாக்டர் மருத்துவர் சொன்ன கருத்து ஐயா சொன்னது தான். இது மெடிக்கல் மிராக்கல், காட் இஸ் கிரேட். வாங்கின காசெல்லாம் வாங்கிட்டு கடைசியில் ஏழுகுண்டலோட வெங்கட்ரமணா கோவிந்தான்னு சொல்லிட்டு போயிட்டான். கடைசியில் ஏழுகுண்டலோட அனுப்பின ஆள், ரெட்டிகாரு நீ தான் பார்க்கணும், எந்த 7 மலையான்கிட்ட காசுக்கான கடவுள் காசுக்கு அதிபதியான 7 மலையான்கிட்ட எப்படியாவது உயிரை காப்பாற்றிடு. 2.5 கோடி செலவு பண்ணுறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்க வேணாம். ஒரு துண்டு கற்பூரத்தில் மனம் என்னும் தோணி பற்றி மதி என்னும் கோலை ஊன்றி சினம் என்னும் சரக்கை ஏற்றி செறிகடல் ஓடும்போது அரிய ஒன்னா மனசுதான் எல்லாமே. நடுவர் அவர்களை, மனசுதான் முக்கியம். காசு எவ்வளோதான் இருந்தாலும் நிலையான புத்தி, நிலையான சிந்தனை, அந்த பகுப்பு சிந்தனை, குவி சிந்தனை என தலைமை ஆசிரியராக இருக்க வேண்டிய ஆள், தமிழாசிரியராக பெரும் பேராசனா பல்வகையான பட்டிமன்றங்களை நடுவராக முத்தாய்ப்பா முன்னவராக இருந்த நடுவர் அவர்களை மனசை பக்குவமாக வலிமையாக கொடுத்தா மட்டும்தான் பணத்தை எண்ண முடியாது. இல்லைனா பணத்தை நீ எண்ண முடியாது. பல ஆயிரக்கணக்கான கோடி கொடுத்துருக்காங்க நடுவர் அவர்களே. பக்தியால் இறை அருளால்
நல்ல மனசு இல்லை, பித்தி பிடித்து போய் சித்த பிரமையில் உட்காந்து காசு காசுன்னு எவ்வளோ காசு இருக்குன்னே தெரியாது. அப்போ ஒரு மனித வாழ்க்கைக்கு நிலையான அன்பும், அந்த நிலையான அன்பிற்கு தூய்மையான மனமும், அந்த தூய்மையான மனதிற்கு இறை அருளும் வேண்டும். அது இருந்தால் எல்லாமும் தானா வந்துடும். அதுக்காக தான் அபிராமி பட்டர் பாடினார், தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும். அந்த மனசு இருந்தாதான் தெய்வ வடிவமே வரும். தேவோ மனித ரூபேச, ஐயாக்கு தெரியாது இல்ல. நம்ம மனசுக்குள்ள நினைக்கிறதா எண்ணம் தான், எண்ணாலைகள் தான் போய் மனுஷனை மேம்படுத்துது. உன்னை நினைச்சனே இருந்தேன். அப்ப அந்த மனதால் நிகழக்கூடிய அன்பு, அந்த அன்பால் நிகழக்கூடிய பக்தி, இதுதான் நடுவர் அவர்களே. எதிரணி சொன்னாங்க சிலப்பதிகாரத்தை, தப்பா புரிஞ்சுக்கினாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நடுவர் சிலப்பதிகாரத்தையும் நடத்தினவர், கம்பராமாயணத்தையும் வாசித்தவர். இன்றளவுக்கும் பட்டினத்தாரை உலகம் முழுதும் பட்டினத்தாருடைய அன்பை போதித்து கொண்டிருக்கின்ற நடுவர் அவர்கள். ஏதோ சும்மா வந்து சொல்லலை, பட்டிமன்றத்தில் பேசிட்டு போறதுக்காக. நேரா மன்னன், பாண்டிய மன்னன் மனதை ஆராயாமல், தன் நிலை அறியாமல், பாண்டிய மன்னனானவன் தீர்ப்பு எழுதிவிட்டான். கழுமலத்திலே கொலைகளப்படுகிறான். கோவலனுடைய நிலை அது. இதை உணர்கிறாள், எண்ணத்தால் உணர்கிறாள். கண்ணகி நடுவர் அவர்களை புரிஞ்சுக்கணும். சான்றோர்களை எண்ணத்தால் உணர்கிறாள். தலைவிரி கோலத்தோடு தேரா மன்னா செப்புவது உடையேன் எல்லரு சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லரு புன்கண் தீர்த்தோ நன்றியும் வாயிற் கடைமணி நடுநா நடுங்க ஆவிற் கடைமணி உகுநீர் நெஞ்சி சுட தான் தன் அரும்பெறல் புதல்வனை ஆளியில் மடித்தோன் ஏசா சிறப்பின் இசைவிளங்கு வெறுங்குடி மாசாத்து வாணிகன் மகனை ஆகி வாழ்தல் வேண்டி ஊழ்வினை துறப்ப. நல்லா புரிஞ்சுக்கணும். வாழ்தல் வேண்டி ஊழ்வினை துறப்ப சூழ்கலல் மன்னா நின்னகர் புகுந்தீங்கு என்கார் சிலம்பு பகர்தல் வேண்டி நின்பார் கொலைகளப்பட்ட கோவலன் மனைவி. நான் கோடீஸ்வரம் முன்னாட்டிடான்னு வந்து சொல்லல, மனைவின்னு சொல்லல. இத்தனை கோடி வேணும்னு சொல்லல, எனக்கு தாலி வேணும்னு கேட்கல. என்னை அன்பா மனமுடித்து இல்லறத்தை நல்லறமாக சிறப்பாக செய்து என் உள்ளமெல்லாம் நிறைந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய கணவனை உண்மையை ஆராயாமல், நேர்மையை ஆராயாமல், நடுநிலைத்தன்மையை பகராமல் தீர்ப்பை வழங்கிவிட்ட மன்னனே, நீ செய்தது தவறு. நீ யாரை கழுமலத்திலே ஏற்றி கொலை உண்டு மாய்ந்து கிடக்கிறானோ அவனுடைய மனைவி. இது பணத்தால் வர்றதில்லைங்க, மனதால் வந்த நிகழ்வு. அதனால தான் சொன்னார் நாகூர் அனிப்பா. அவர் எந்த சமயத்தை சார்ந்தவர்னா இருக்கட்டும், இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை, பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிசத்தை மறைப்பதும் இல்லை. இறைவன்கிட்ட இறைஞ்சு பித்தா பெருசூடி பெருமானே, இத்தகத்தை இணையாளும் எம்மானே, உன் பொன்னார் திருவடிகளே பாதார விந்தத்தை பணிந்தோம் என்றால் உனக்கு காசு பணம் எதுவுமே வேணாம், அவன் மனசு மட்டும் இருந்தா போதும். காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு பெரிய மன்னன், கடைசியா சொல்லிக்கிற நடுவர் அவர்களே, காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு பெரிய மன்னன் பெரிய கட்டிடம், சிறப்பான கட்டிடங்கள், கோயிலை எல்லாம் எழுப்பி சிவபெருமான் கிட்ட போய் மண்டிடுறான். ஹலோ மை காட், சிவபெருமானே சிவகாம சுந்தரியோடு வந்துரு, ஒற்றியூர் ஈசங்கிட்ட சொல்கிற மாதிரி ஏகம்பநாதங்கிட்ட போய், ஏகம்பா வந்து சேர்ந்துருப்பா, இந்த நாளில், இந்த திதியில், இந்த ஓரையில் உனக்கு நன்னீராட்டு விழா, திருக்குட முழுக்கு நன்னீராட்டு விழா வைத்திருக்கிறேன், உன் மனைவியோட கொஞ்சம் வந்துடுறியா, வந்து நீ அருளாட்சி கொடுக்கணும்னு சொல்லி எல்லா ஓதுவா மூர்த்திகளையும் வைத்து பல்வகையான அந்தணர்களை வைத்து செய்யக்கூடிய வேள்வியிலே நீங்கள் எழுந்தருளுக என்று சொல்லுகிறான். இது பணத்தால் விளைந்தது, பிறகு பக்தியால் விளைகிறது. கடைசியில் திருநின்ற ஊர் பூசல் நாயனார் அவர்கள், திருநின்ற ஊர் பூசல் அன்பர் நெஞ்சகத்திலே கோயிலை எழுப்பி அந்த நெஞ்சகத்திலே இறைவாணி வந்து குடி அமர்ந்து நல்லாசி வழங்குகின்ற மனதையே கோயிலாக மாற்றி இருக்கின்ற செய்தியை இறைவனிடத்தில் வைக்கிறார். எல்லாம் அல்ல சிவகாம சுந்தரியும்
கட்டாயம் போயின்னுங்க. ஏன்னா பூசல நாயனார் கூப்பிட்டுக்கிறார். இல்லைனா மனசுக்கு ரொம்ப கஷ்டப்படுவார். மனதிலே கோயில் கட்டியிருக்கார். இவர் அப்புறம் பார்த்துக்கலாங்க. யார்? காஞ்சி மன்னன் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல அவர்கிட்ட போயிடலான்னு ஒன்று சிவபெருமான் சொல்கிறார். எப்பா, பூசலார்னு ஒருத்தன் கோயிலை கட்டியிருக்கான், அவன் திருக்குடமுழுக்கு விழாக்கு வந்துடுன்னு சொல்லிட்டேன், அதனால் அதை முடிச்சுட்டு அப்புறம் வர நானே என் மனைவி என்றார். இவருக்கு ரொம்ப வியப்பு. யானைப்படை, காலாட்படை, குதிரைப்படை, தேர்ப்படை அனைத்து படைகளையும் 56 வகையான வரிசை தட்டுகளை வைத்து எங்கே இருக்கிறார் அந்த அடியவர் என்று தேடி தேடி குன்றத்தூர் குமரனுடைய அருளை நாடி பிறகு பூசல நாயனாரை தேடி சென்றால் அவர் திண்ணையிலே படுத்து கிடக்கிறார். எப்பா, நீ எங்கே கோயில் கட்டியிருக்காமே, அந்த கோயிலை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறான்னு ஒன்று அவருக்கே வியப்பு. பரவாயில்ல, பித்தா பிறை சூடி ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற வானாகி மண்ணாகி ஒளியாகி அருளாகி அத்தனைக்கும் பொருளாகி வாழ்ந்து கொண்டிருக்கிற நெஞ்சகத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிற சிவபெருமானே, அவங்கிட்ட போய் சொல்லிக்கிறேன் நம்ம பேசுந்த அப்படின்னு ரொம்ப வியப்பாயிட்டாரு. அவன் பொன்னார் திருவடிகளை, அந்த பூசலாரனுடைய பொன்னார் திருவடிகளை, பல்வகையான பல கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு மன்னன் அவர் காலில் விழுந்து ஆசி வாங்கிட்டு விபூதி வாங்கிட்டு வரான். எனவே நடுவர் அவர்களே, இங்கே பணம் வெல்லவில்லை, உண்மையான அன்பும் உண்மையான பக்தியும். அன்பென்று கொட்டு முரசே மக்கள் அத்தனை பேரும் நிகராம், இன்பங்கள் யாவும் பெருகும், இங்கு யாவரும் ஒன்றென்று கொண்டாள் என்று மாக்கி ரமணன் ஐயா வாழ்ந்து கொண்டிருக்கிற பாரதியே, தனக்காமல் வாழாமல் வாழுவதும் பொருள் வேண்டும், வாழவும் பொருள் வேண்டும், வாழ்வதிலும் தமிழுக்காக பொருள் கொண்டு வாழ வேண்டும், அதுவே நல்ல மனதோடு வாழ வேண்டும் என எழுதிய கவிமுகன் பாரதி பாசறையை முற்றத்திலே வணங்கி, என்றைக்கும் நிலையானது மனமே, மனம்தான் அனைத்தையும் குணத்தையும் தரும் என்று தீர்ப்பினை வழங்க வேண்டுமாறு பணிவன்போடு கேட்டு உங்கள் சார்பாக இடம் சார்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. பூத்தவளே புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே, பின் கறந்தவளே கரை கண்ட நான்கிடைக்கு மூத்தவளே மூவா முகுந்தற்கு மாத்தவளே தாயே மற்றோர் தெய்வம் வந்திப்பதேன் என அபிராமவள்ளியை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருநின்றவூரில் பூசலார் நாயனார் மனதுக்குள்ளே கோயில் கட்டி கொண்டார். 2ஆம் நரசிம்மவர்மன் ராஜசிம்மன், காஞ்சிபுரம் போனவங்களுக்கு தெரியும், கலை நயம் மிக்க கோயில் கைலாசநாதர் கோயில். அந்த கைலாசநாதர் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு தான் பல்லவன் போய் கூப்பிட்றான். உண்மையிலே கட்டப்பட்ட கோயில் இது, காசு பணத்தால் இவங்கெல்லாம் சேர்ந்து வசூல் பண்ணி கைலாசநாதர் கோயில். இவங்கெல்லாம் பூசலார் நாயனார் திண்ணையில் படுத்து கிடக்குறாங்கோ. திண்ணையில் படுத்து கிடக்கிறவங்களுக்கு சிவபெருமான் வந்தாரா, 2ஆம் நரசிம்ம வல்ல பல்லவனாக இருக்கக்கூடிய ராஜாவுக்கு சிவபெருமான் வந்தானா என்றால், இந்த மனம் என்னும் ஒரு இடத்துல கோயில் கட்டின அந்த பூசலார் நாயனாருக்குத்தான் சிவபெருமான் காட்சியளித்தார். இது வரலாறு. 63 நாயன்மார்கள் வரலாறு சொல்லுகின்ற பெரிய புராணம். ரொம்ப அழகாக அவருக்கே உரிய பாணியில் தண்டபாணி சொன்னார், ரொம்ப அழகாக சொன்னார். கடைசியாக அப்துல் கலாம் அவர்களிடம் பரிசு பெற்ற முத்தமிழ் வல்ல சுமத்ரை அவர்கள் இப்பொழுது கனி தமிழ் சொல்லாட்டம் ஆடுவார்கள், பணம் என்பதற்காக. என ஈன்ற தந்தைக்கும் தாய்க்கும், மக்கள் இனமீன்ற தமிழ்நாடு தனக்கும், என்னால் திணையளவேனும் நலம் கிடைக்கும் என்றால் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாகும் என்று சொன்ன பாவேந்தனின் கவியை அவைக்கு வணங்கி, அவையில் வீற்றிருக்கும் சான்றோர் பெருமக்களையும் வணங்கி, பக்தர்களாகிய அனைவரும் இறைவனை வேண்டுவது பணமா மனநிறைவா என்று மனம் பிதற்றிக் கொண்டே மனநிறைவுதான் என்று பேச வந்திருக்கும் என் அன்பு தோழர்களுக்கும், என்னை போலவே பண நிறைவுதான் தேவை வாழ்க்கைக்கு என்று பக்தர்களிடம் கேட்க வந்திருக்கும் என் அணி பாசமிகு நண்பர்களுக்கும், இது எல்லாமே உண்மைதான். நான் பேச வந்திருக்கக்கூடிய பண நிறைவுதான் வாழ்க்கைக்கு தேவை, அதையே இறைவனிடம் பெற்றால் வாழ்வில் நிறைவு பெறலாம் என்பதை நம்பி என் பேச்சை கேட்க வந்திருக்கும்
இந்த அருமையான இன்றைய காலகட்டத்திற்கு தேவையான ஒரு அழகான தலைப்பை தேர்ந்தெடுத்த ஐயா அவர்களுக்கு நான் நன்றி பாராட்டுகிறேன். நடுவர் ஐயா அவர்களே, ஒவ்வொருவருமே ஒரு முத்தாய்ப்பான கருத்தை பதிவு செய்துதான் அமர்ந்திருக்கிறார்கள், மாற்றமில்லை. அந்த மன நிறைவைய பணத்தை கொடுத்துதான் ஐயா வாங்க முடியுது. இன்றைக்கு மறுக்க முடியுமா யாராவது? மன நிறைவைய இன்றைக்கு பணம் கொடுத்தால் தான் வாங்க முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. அதுவே என் வாதம். ஐயா நடுவர் ஐயா அவர்களே, நன்கு புரிந்து கொள்ளுங்கள். அந்த பணம் இல்லை என்றால் எதுவுமே இங்கு நடக்காது. இது உண்மை. நான் கல்லூரி படிக்கிற அந்த காலகட்டத்தில் ஒரு வறுமையை எண்ணி ஒரு பாடல் எழுதினோம். தக்க தருணத்திற்கு அந்த பாடலை பாட விரும்புகிறேன் தங்கள் முன்னிலையில். அட எங்க வீட்டு அடுப்புக்குள்ள பூனை வந்து தூங்குதடி, நான் சோர்வடிச்சு நாளாச்சு, நான் சோர்வடிச்சு நாளாச்சு, அடுப்பு வச்சு வீணா போச்சு ஐயா, அடுப்பு வச்சு வீணா போச்சு. அட எங்க வீட்டு அடுப்புக்குள்ள பூனை வந்து தூங்குதடி, நான் சோறு வடிச்சு நல்லாச்சு, சோறு வடிச்சு நல்லாச்சு, அடுப்பு வச்சு வீணா போச்சு, புள்ள அடுப்பு வச்சு வீணா போச்சு. அடுத்தது கவனிங்க ஐயா. நாம் பெத்தெடுத்த பச்சை புள்ள அது பாலுக்குன்னு அழுகுதடி, அந்த பசும்பாலும் கிடைக்கலையே, அந்த பசும்பாலும் கிடைக்கலையே, பால் அபிஷேகம் சாமிக்கு ஏன், பால் அபிஷேகம் சாமிக்கு ஏன், நான் பெத்தெடுத்த பச்சை புள்ள பாலுக்குன்னு அழுவுதடி, அந்த பசும்பாலும் கிடைக்கலையே, கொஞ்சம் பசும்பாலும் கிடைக்கலையே, பால் அபிஷேகம் சாமிக்கு ஏன், அபிஷேகம் சாமிக்கு ஏன். என்னங்கய்யா, அந்த பணம் இருந்திருந்தா அந்த பசும்பாலை நான் எவ்வளவோ வாங்கியிருக்கலாமா இல்லையா? அப்போ அந்த பசும்பாலை வாங்குறதுக்கு என்ன தேவைப்படுது? பணம் தானங்களா ஐயா தேவைப்படுது. நண்பர்கள் எவ்வளவோ சொன்னாங்க, ரொம்ப பெருமையாக இருக்குதுங்க ஐயா. உண்மையிலேயே இப்படி ஒரு வாய்ப்பை எனக்கு இந்த இடத்துல வந்து நான் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால், அந்த பொருளை சம்பாதித்து என்னை பெற்ற அன்னை படிக்க வைத்து அந்த கல்வியின் மூலமாக என்னை இந்த இடத்தில் வந்து நிறுத்தியிருக்கிறார் என்றால் அந்த இடத்தில் பணம் மட்டுமே பேசுகிறது. நடுவர் ஐயா அவர்களே, ஐயா அழகான கணவர், அன்பான கணவர் கேட்குறாரு, ஏண்டி உன்னை எத்தனை நாள் ஒரு வடை செஞ்சு கொடு, ஒரு பணியாரம் செஞ்சு கொடு அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறது. ஒரு நாள் கூட காதில் வாங்க மாட்டேங்கிற. ஏன் ஐயா, வீட்டிலையே படுத்துக்கிட்டு நீ வடை கொடு, நீ பணியாரம் கொடுன்னா நான் பணத்துக்கு எங்கேயா போகிறதுக்கு? உளுந்து வாங்கணும், அதுக்கு நான் எண்ணெய் வாங்கணும், பணியாரம் சுடுறதுக்கு வெல்லம் வாங்கணும், அரிசி வாங்கணும். இதுக்கெல்லாம் நான் பணம் இருந்தால் தானங்கய்யா வாங்க முடியும். மன நிறைவே வச்சுக்கிட்டு மனம் எல்லாருக்குமே ஒன்று, பணமா மனமா அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பண நிறைவை பெறணும் அப்படின்னு சொன்னால் உழைப்பால் மட்டுமே பெற முடியும் அப்படிங்கிறது மட்டுமே என்னுடைய கருத்து, என்னுடைய வாதம். ஏன் அப்படின்னு சொன்னால், உழைப்புக்கேற்ற ஊதியத்தை ஏமாற்றாமல் எந்த தலைவன் ஒருவன் கொடுக்கிறானோ அந்த ஊர் மக்கள் அனைவரும் மனநிறைவோடு வாழ்வார்கள் என்பது உண்மையான கருத்துங்க ஐயா. இறுதியாக ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி நிறைவு பெற விரும்புகிறேன். என்ன தைரியத்தில் மனநிறைவே போதும், மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு, மனம் இருந்தால் எல்லாத்தையும் வாங்கிடலாம். ஐயா பணம் 10 செய்யும். ஐயா இருந்தால் எல்லாமே மாறிடும். ஆமாவா இல்லையா? காசு இருந்தால் எல்லாமே மாறிடும். அழகான ஒரு நடுவர் ஐயா அவர்களே, தீர்ப்புக்கு முத்தாய்ப்பான ஒரு கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். வியாபாரம் மூலமாகவோ
அல்லது உழைப்பின் மூலமாகவோ வரக்கூடிய ஈட்டக்கூடிய அந்த பொருளை நான் சம்பாதித்து அதை எண்ணியே கணக்கு பாடத்தை நான் படித்தேன். மனநிறைவை பற்றி பேசணுமா? நான் பொருளை பற்றி பேசியிருக்கேன். பொருள் இல்லைன்னா எதையுமே பெற முடியாது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. எந்த ஒரு சடங்குக்கு போனாலும், எந்த ஒரு திருமணத்திற்கு போனாலும், உறவுகள் எத்தனை பேர் நம்மளை பணம் இல்லைங்கிறதுக்காக நம்மளை ஒதுக்குறாங்க, உதாசீனப்படுத்துறாங்கங்கிறது ஒவ்வொரு அம்மையார்களுக்கும் தெரியும் நடுவர் அவர்களே. அதனால் என் மன கருத்தையும் சொல்லி, இந்த தலைப்புக்கு தேவையான கருத்தையும் சொல்லிவிட்டேன் என்ற மன நிறைவுக்கு நான் எதிரானவள் கிடையாது. அந்த மன நிறைவையுமே பணத்தால் பெற முடியும் என்பதே என் வாதம் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அற்புதமாக பேசுகிறாங்க. தீர்ப்பு சட்டப்படி சொல்லணுன்னா இவங்க 2 பேர் சொன்ன அந்த பண நிறைவா மன நிறைவா இறைவனிடம் போய் இன்றைய பக்தர்கள் வேண்டுவது, அதுதான் ரொம்ப முக்கியம். வாழ்க்கைக்கு பொருள், என்னுடைய கவிதை வாழ்வதற்கு பொருள் வேண்டும் தான், ஆனாலும் வாழ்வதிலும் பொருள் வேண்டாமா என்பது என்னுடைய கவிதை. ஒரே பொருளுக்கு 2 பொருள். வாழ்வதற்கு பொருள் வேண்டும் தான், ஆனாலும் வாழ்வதிலும் பொருள் வேணும், ஒரு அர்த்தம் வேணும், ஒரு நோக்கம் வேணும், ஒரு லட்சியம் வேணும். அப்படி இந்த பட்டிமன்றத்தில் மிக அற்புதமாக 6 முகங்களும் அருமையான கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இறைவனிடம் போய் நாம் பணத்தை கேட்பது என்பது உண்மைதான். ஆனால் இறைவன் நமக்கு கொடுப்பது பணம் மட்டுமல்ல. இப்போ தீர்ப்பு என்ன தெரியுமா? சபரிமலை உயர்ந்ததா, சப்தகிரி 7 மலை உயர்ந்ததா? 2இல் எந்த மலை சாமி உயர்ந்தது? அதுதான் தீர்ப்பு. சபரிமலைக்கு 7 மலைக்கு ஏன் நான் முடிச்சு போட்டேன்னா, சபரிமலைக்கு ஒருவன் செல்வதற்கு மனக்கட்டுப்பாடு வேண்டும். இவங்க சபரிமலை 10,000 ரூபாய் பணம் கட்டினாதான் 7 மலையில மேலே ஏற முடியும். 6 மாசத்துக்கு ஃபுல்லாயிடுச்சு. 60,000 கோடி ரூபாய் சம்பாதிச்சு வச்சிருக்காரு. அது மட்டுமல்ல பெருமக்களே, எனக்கு ஒரு சிறப்பு உண்டு. என்ன என்றால், திருப்பதியில் இப்போ நவராத்திரி உற்சவம் நடந்துகிட்டு இருக்கு. எனவே பெருமாள்கிட்ட காசு வாங்கி எனக்காக சிறப்பு தரிசனத்தை கொடுத்து லட்டு கொடுத்து அனுப்புவாங்க. இது சப்தகிரி, இது சபரி. இன்றைய பட்டிமன்ற தீர்ப்பு சபரியா சப்தகிரியா? அந்த காலத்தில் ராமாயணம் மகாபாரதம் காலத்தில், சிலப்பதிகாரன் காலத்தில் நாம் வாழலை. நான் ஒரு கவிதை எழுதினேன். மாதவியை பிரிந்து யாழின் மேல் ஊழ் வந்து பாடுவதற்காக வந்த அந்த மாதவியை பிரிந்தான் கோவலன். மீண்டும் கண்ணகியிடம் வந்தான். கண்ணகியிடம் வந்தவுடனே கோவலன் திரும்பி வந்து விட்டானே என்று கண்ணகி குனிந்தாள், காலிலே இருந்து எடுத்தாள். அன்று சிலம்பை இன்று செருப்பைன்னு எழுதின. அன்று சிலம்பை இன்று செருப்பை. ஏன்னா நீ எவன் வீட்டுக்காவது போவ வருவ, நான் எல்லாத்தையும் சகிச்சுட்டு உட்கார்ந்துருக்கணுமாடா. அன்று கடட்டினால் சிலம்பை, இன்று கடட்டினால் செருப்பை. இது என்னுடைய கவிதை. எனவே 2இல் வேல் மாறல் பாராயணம் செய்து என்னுடைய உடல் நலம் பெற்றது என்று ஆயிரக்கணக்கான மக்களெல்லாம் சாட்சி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். போய் பாருங்க, வேல்மாறல் பாராயணம். அருணகிரிநாத பெருமானுடைய அந்த வேல்மாறலை பாராயணம் செய்து என்னுடைய இதய சம்பந்தமான அத்தனை நோய்களும் தீர்ந்தன. அது காசு உண்டா? பணம் கட்டணுமா? சபரிமலையில் ஏன் இவ்வளவு கூட்டம் வருகிறது என்றால், தன்னை வருத்தி கொண்டு மேலே மேலே போகிறார்கள், சாப்பிடுவதில்லை. ஒரு மண்டலம். அப்போ இது மனதை வருத்தி இறைவனிடம் போகிறாங்கன்னா என்ன கிடைக்குதுன்னா, எதுவெல்லாம் வேண்டுமோ அதையெல்லாம் சபரிமலையில் இருக்கக்கூடிய ஐயப்பன் நமக்கு கொடுக்குறார். இவர்கிட்ட போனால் பாலாஜியை பார்ட்னராக வைத்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறான். பாலாஜி பார்ட்னராக வைத்து பெருமாளை அந்த பார்ட்னராக வைக்கும்போதே பாலாஜி அடிக்கிறாரு. அடி லாபம் வருது. இப்போ இளையராஜா அவர்கள் அங்கே மூகாம்பிகை கோயிலுக்கு எத்தனை கோடி ரூபாயில் வைர கிரீடம் வைத்திருக்காருன்னா, இது யாரால் கொடுக்க முடியுங்க? அதே இளையராஜா என் பாட்டை நீ பயன்படுத்தினால் எனக்கு பணம் தர வேண்டும் என்று கோர்ட்டுக்கு போறார். அவர் வறுமையில் எழுந்தபொழுது, ஏழ்மையில் எழுந்தபோது அந்த மூகாம்பிகையை வேண்டிக் கொண்டுதான் இவ்வளவு பெரிய இசை வேந்தராக தமிழ்நாடு அரசே போற்றுகின்ற, ஒரு பெரிய உலகம் போற்றுகின்ற, சிம்பனி அமைக்கின்ற ஒரு பெரிய நிலையில் அவர் உயர்ந்தது காரணம் மூகாம்பிகை. அதை விடுங்க,
அது வியாபாரம். ரமண பகவானிடம் போகிறாரு. ரமண மகரிஷியிடம் யாரும் போக முடியாது. ஏன்னா நான் யாருன்னு ஒரு கேள்வி கேட்பார், அதுக்கு ஒத்தனுக்கும் பதில் தெரியாது. நான் யாருன்னா நான் தான், நீ தான். யாருக்காவது தெரியுமா நீங்கள் யார் என்று? உங்களுக்கே தெரியாது. ஏன்னா நீங்கள் யார் என்று கேட்டால் எங்கேருந்து வந்தீங்க, வாட் இஸ் யுவர் ஃப்ரம் அட்ரஸ், எங்கேருந்து வந்தீங்க, போன பிறப்பு என்ன தெரியாது. சரி, வாட் இஸ் யுவர் டூ அட்ரஸ், எங்கே போகிறீங்க அதுவும் தெரியாது. அதனால் ஃப்ரம் அட்ரஸும் டூ அட்ரஸும் தெரியாத மொட்டை கடிதமாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அனுப்புனர் பேரும் தெரியாது, பெறுநர் பேரும் தெரியாது. அடுத்தது எங்கே போகிறோன்னும் தெரியாது, எங்கேருந்து வந்தோன்னும் தெரியாது. இதுதான் ரமணருடைய ஆத்ம விசாரம். இங்கே அந்த இளையராஜா போகிறார். அப்போது எவ்வளவு ஞானம் இருக்கும். அவர் இப்போ இசையமைக்கிறார், இன்னும் இசையமைக்கிறார் 83 வயதில் என்றால் அது இறைவனுடைய அருளாக இருக்கலாமா, பணத்தினுடைய ஒரு செல்வாக்காக இருக்கலாமா? எனவே பணம் தேவைதான், பணம் இல்லாமல் வாழ முடியாது. எனவே அந்த பணத்திற்காக இறைவனையே வாங்கிவிட முடியாது. ஏழுமலைசாமி 700 ரூபாய்க்கு, அந்த காலத்தில் நான் எழுதின கவிதை 30 வருஷத்துக்கு முன்னாடி. ஏழுமலைசாமி ஏரோப்ளேன் பக்தர். எங்கள் ஊர் கருப்பண்ணசாமிக்கு ஏரோப்ளேன் தெரியாது, கடா வெட்டுறது மட்டும்தான் தெரியும் கருப்பண்ணசாமிக்கு. ஆனால் ஏழுமலைசாமி பணக்கார சாமி. 700 ரூபாய்க்கு கிட்ட அடைச்சான், எல்லாத்தையும் வாங்கிட்டு என்ன மொட்டை அடித்தான் அப்படின்னு. ஏன்னா அது பணக்கார சாமி, அங்கே போகிறவன் பணக்காரன். அது மட்டும் இல்லை, இன்னொரு உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள். அந்த பணக்கார சாமி ஏன் பணக்காரனாக இருக்கிற சாமின்னா, அந்த சாமிக்கு பணத்தை கொடுக்கின்ற மகாலட்சுமி பக்கத்தில் இல்லை என்பதே பல பேருக்கு தெரியாது. கீழே அலமேலு மங்காபுரத்தில் இருக்குது. அந்த சாமி கோயிலில் போய் இவன் கல்யாணம் பண்ணுவான். ஏண்டா அவரே சேர்ந்து இல்லை, நீ அங்கே போய் கல்யாணம் பண்ணுறியாடா? முதல்ல அலமேலு மங்காபுரத்தில் இருக்கிற அலமேலுக்கும் பெருமாளுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைங்கடா. 2 பேருமே மேலே கீழே இருக்கிறாங்க, சேர மாட்டேங்கிறாங்க. பணம் வந்தால் ஆணும் பெண்ணும் பிரிந்து விடுவார்கள். பெருமாளை போல அலமேலு மங்கை தாயாரை போல. அப்போ அலமேலு மங்கை ஏன்னா குபேரனுக்கு இன்னும் கடன் கட்டி கொண்டிருக்கிறார் பெருமாள். இந்த மாதிரி கடங்காரனுக்கெல்லாம் நான் வாழ்க்கைப்பட மாட்டேன்னு சுமத்ரா சொன்ன மாதிரி, கடங்காரனுக்கெல்லாம் நான் வாழ்க்கைப்பட மாட்டேன், என் உலகம் வேறு, என்னுடைய கோயில் வேறு, கீழே வா, நான் என்ன பார்க்கணும்னா கீழே வா. 2மே தேவைதான். ஆனால் ஒன்று சொல்லி நிறைவு செய்து கொள்கின்றேன். குமரகுருபரர் மிகச்சிறந்த ஒரு புலவர். அவரிடம் போய் கேட்டார், எது செல்வம் அப்படின்னு கேட்டார். செல்வம் என்பது பணங்காசு அல்லப்பா, அதெல்லாம் போய்விடும். செல்வம் என்பது சிந்தையின் நிறைவே, அல்கா நல்குறவு என்பது அவா எனப்படுமேன்னாரு சிதம்பரம் செயல். செல்வம் என்பது சிந்தையின் நிறைவே, மனசு சந்தோஷமாக இருக்கிறதாண்டா செல்வம். அப்போ வறுமைன்னா என்னென்னா ஆசை, பேராசை தான் வறுமை, பேராசை தான். அல்கா நல்குறவு என்பது அவா எனப்படுமே. செல்வம் என்பது சிந்தையின் நிறைவே ஒழிய பாக்கெட்டின் நிறைவு அல்ல. ஆசையறிமின் ஈசனோடாயினும் ஆசையறிமின் ஆசை பட பட துன்பம், ஆசை விட விட ஆனந்தம் தானே. எனவே நம்முடைய ஞானிகள் பக்தர்கள் ராமலிங்க வடிகளார் எழுதினார், எனக்கு கிடைத்த காசினை பணத்தை கேணியிலே கிணற்றிலே வீசி எறிந்தேன். நான் கையில் வச்சுக்கல, அது விஷம். ராமகிருஷ்ண பரமேஸ்வருடைய படுக்கை கீழே 1 ரூபாயை வச்சார் விவேகானந்தர். எவன்டா எனக்கு முள்ளு வச்சதுன்னு கேட்டார். ராமகிருஷ்ண பரமேஸ்வரரை சோதிப்பதற்காக நரேந்திரன் 1 ரூபாய் பணத்தை வச்சார். யார் எனக்கு முள் வைத்தது என்று கேட்டார். எனவே ஞானிகளெல்லாம் ஞானத்தை தான் செல்வமாக நினைத்தார்களே ஒழிய நாம் நினைக்கிற செல்வத்தை செல்வமாக அவர்கள் நினைக்கவில்லை. ஏனென்றால் அது பிறவியை அறுக்கக்கூடியது, முக்தியை தரக்கூடியது. இந்த பிறவியில் இவர் தனம் தரும் கல்வி தரும், அதுவே தீர்ப்பு. தனம் தரும் கல்வி தரும், தளர்வு அறியா மனம் தரும். தனம் தரும்னு ஆரம்பித்தார் இங்கே. என்ன அது மாதிரி கலையாத கல்வியும் குறையாத வயதும் 16 சொன்னார் இல்லையா? அதில் எடுத்தவொடனே பார்த்திங்கன்னா கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, எனவே சலியாத மனம், அன்பு அகலாத மனைவி, தவறாத சந்தானம்,
தொலையாத நிதியம்னார். தொலைஞ்சு போடுவீங்கடா. நான் தீபாவளிக்காக கோல்டு காயின் ஆரம்பிக்கிறேன்னு சீட்டு கட்டுவான். புரட்டாசி மாதம் வரைக்கும் கட்டுவான், ஐப்பசி மாதம் காணா போடுவான். தொலையாத நிதியமும் தொலைஞ்சு போயிடுவான். தேடுறாங்க. கலைமகள் சபான்னு ஒன்று இருந்தது, ஊரெல்லாம் போட்டு வச்சான். இன்னைக்கு தேடுறான் எங்கே இருக்கு கலைமகள் சபான்னு. உலகெல்லாம் போற்றுகின்ற ஒரு பெரிய எலான் மாஸ்க் அவன் சொல்கிறான், உலகத்திலேயே நான் பெரிய பணக்காரன். டாட்டா அவர் சொல்கிறாரு, நான் பில்கேட்ஸ் அவர் சொல்கிறாரு, என்னுடைய பணத்தை எல்லாம் சம்பாதிக்கின்ற பொழுது நான் சந்தோஷமடையவில்லை, அதை ஏழைகளுக்கு கொடுக்கின்ற பொழுதுதான் நான் சம்பாதிக்கிறேன்னா பணம் சந்தோஷம். சாதாரண மக்களுக்கு அந்த பணத்தை கொடுத்து மனம் மகிழ்ச்சி அடைவது தான் சந்தோஷம் என்பதனால மனநிறைவே இறைவனிடம் வேண்டுவது நிரந்தரமானது, அழியாதது, மாறாதது, மதிப்பு இழக்காதது. மனத்தை போல மதிப்பு உள்ளது மனமே என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். இந்த அற்புதமான வாய்ப்பு கொடுத்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு, வந்தே மாதரம், ஜெய்ஹிந்த். நன்றி. மிக மிக அருமையான ஒரு பட்டிமன்றத்தில் என்ன தீர்ப்பு சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம நடுவரை பொறுத்தது தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. எல்லாவற்றையும் துறந்து, செல்வத்தை துறந்து, பட்டினத்தார் அவர்கள் எப்படி மன நிறைவுக்காக இறைவனை தேடி சென்றாரோ, அவரை வழிபடும், அவரை பின்பற்றும், அவர் நாமத்தை போற்றுகின்ற நமது முனைவர் திரு ரமணன் ஐயா அவர்களின் பாணியில் மிக அழகான தீர்ப்பை தெரிவித்துள்ளார்கள். மிக அருமையான தீர்வை சொல்லியுள்ளார்கள். அவங்க சொன்ன தீர்வில் உங்கள் எல்லாருக்குமே திருப்தியா? மனநிறைவு. அவர் சொன்ன தீர்வில் எல்லாருக்குமே திருப்தியா? மனநிறைவு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி இப்போது நீங்கள் சொன்னதில் நாங்கள் ரொம்பவே மன நிறைவாக இருக்கோம். ஆனால் பெரும் பணச்செலவிலையும் பொருட்செலவிலையும் தான் இந்த ஏற்பாடுகளெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோன்றது உண்மையா? அதனால் பணத்தை கொடுத்து மனநிறைவை வாங்கலாம். ஆனால் எவ்வளோ பணம் வந்தாலும் மனநிறைவை விலை கொடுத்து வாங்கிட முடியாது. அதனால் மிக சிறப்பாக தீர்ப்பு சொன்ன நம்ம ரமணன் ஐயா அவர்களுக்கும் இந்த குழுவினருக்கும் ஒரு மிகப்பெரிய கரகோஷம். இடையில நான் எதுவுமே கேட்கவே இல்லை. இன்னொரு முறை கரகோஷம் கொடுத்துடலாம். அவங்க மென்மேலும் சிறப்பாக வாழ ஓம் சக்தி சொல்லலாமா? ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. திரு முனைவர் திரு ரமணன் ஐயா அவர்களுக்கு முத்துமாரியம்மன் ஆலயத்தின் சார்பில் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்க திரு பார்த்திபன் அப்பா அவர்களை அழைக்கிறோம். திரு முனைவர் ஐயா திரு ரமணன் ஐயா அவர்களுக்கு திரு பார்த்திபன் அப்பா அவர்களின் கரங்களால் பொன்னாடை போற்றப்படுகிறது. சார்பில் அவருக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. ஒரு கரகோஷம் கொடுக்கலாமே. எத்தனை ஒரு அருள் பெற்ற ஒரு பேச்சாளர்கள்.